ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். ஜீவனஸ்தானத்தில், அதாவது வருமான ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து தன குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த நிலைமையில் தொழில் வருமானத்துக்கு குறைவு இல்லை. இயற்கையில் முழு சுபக்கிரகமான குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் வலிமை கொடுக்க கடமைப்பட்டவர். அதேமாதிரி பௌர்ணமி சந்திரனும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளவர் தான். இப்போ அந்த ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்து ஒளி குறையாமல் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் வருமானம் இந்த அமைப்பில் திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. யோகாதிபதி செவ்வாய் 11 இருப்பது மிகச்சிறப்பு. சிம்மத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மேற்கொண்டு தொழில் முறையில் லாபத்தை தான் தரும் என்பதை சொல்லணும். ஆனால் 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். அப்போ வாக்கில் கவனம் தேவை. செவ்வாய் கடும் கோள். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கில் கவனமாக இருக்கும் பொழுது சகலமும் நன்மை அமையும். வேலை முன்னேற்றம், புதிய வேலை அமைகிறது. இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமைகிறது தான் இருக்கும். ஆனாலும் கண்டகச்சனி இருக்கிறத மனசில் வரணும். உடல் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் சிம்மராசினருக்கு சனிக்கிரகம் முழு பாவகிரகம். ராசியை பார்க்கறதுனால கண்டகச்சனி அதுக்கு பேர். அப்போ சிறுசு, அதாவது ஜாதகத்துடைய நோய் ஸ்தானம் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு, நோய் அதிகமாக இருக்கிற அமைப்பு உள்ளவங்களுக்கு ஜாஸ்தியாக கெடுபலன் இருக்குது. அந்த சனி தசை நடந்துச்சுன்னா, இல்லைன்னா ஒரு இந்த கோச்சார பலன் 80% சரியாக தான் இருக்கும். சிறு சிறு உபத்திரவங்கள் கொடுத்தே ஆகும் கண்டகச்சனியில். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சாப்பாடு விஷயம், உழைப்பதிலாம் நம்ம திட்டமிட்டு செயல்படணும். உடம்பை பார்த்துக்கிறணும். செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் தந்தை வழி ஆதாயங்கள். சிம்ம ராசி அதிபதி சூரியன் குருபார்வை வாங்குறதுனால உடல் ஆரோக்கியமும் கூடும். செப்டம்பர் 20 முதல் நல்ல மாற்றம், தொழில் வருமானம் எல்லாமே இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த மாதம் இதுதான் நான் சிம்மரத்துக்கு உள்ள குறிப்பு. மற்றபடி வேலை அமைப்பு உண்டு, தொழில் அமைப்பு உண்டு, வருமானங்கள் உண்டு, குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே உண்டு. சந்திராஷ்டமம், மனதை குழப்பக்கூடிய சந்திராஷ்டமம் செப்டம்பர் 17 விடிகாலை 5:44 முதல் 19ஆம் தேதி விடிகாலை 5:15 வரைக்கும் சந்திராஷ்டமம். கவனமாக இருக்கணும். அப்போ இந்த கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சந்திராஷ்டமம் வருது கூடுதலாக சில கெடுபலன்களை தரும். எல்லாருக்கும் அதுக்கு ஜோதிட நுணுக்கமான விஷயம். முக்கியமான முடிவுகளை தவிர்க்கணும். அந்த நேரத்தில் முடிவெடுத்தால் சுதப்பும். அதுக்காக தான் இந்த சந்திராஷ்டமத்தை சொல்கிறது. இப்போ பரிகாரமாக மகான்கள், சித்தர்கள், குருபவானுக்கு சித்தர்களுடைய வழிபாடு, அந்த மகான்களுடைய அதிஷ்டானம், அங்கே ஜீவ சமாதிகள் இருக்கு பாருங்க. அதாவது ஷீரடி சாய்பாபா, இந்த மாதிரி அற்புதமான மகான்களை, ராகவேந்திரர், இந்த மாதிரி மகான்களை வழிபடும் பொழுது குடும்ப மகிழ்ச்சி இன்னும் கூடும். இந்த மாதம் வருமானம், தொழில், வேலை எதற்கும் குறையில்லை. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.